சிந்து பைரவி சீரியல்ல இன்னி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அன்னபூர்ணி தீ மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க இல்லையா? அதற்கான ஏற்பாடுலாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் இசக்கியும் இந்த மகாவும் சேர்ந்து இதுலயும் ஒரு சதி திட்டத்த தீட்டி வச்சிருக்காங்க. அதாவது தீக்குழியில 13வது அடியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குழிய நோண்டி வச்சிருக்காங்களாட்டுக்கு. அந்த இடத்துல போய் கால வச்சா, கால் உள்ளார போய் தீயிலேயே விழுந்துடுற மாதிரி ஒரு செட்டப்ப பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அன்னபூர்ணி தீயிலேயே விழுவட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பிளானு. இப்ப கோயிலெல்லாம் சுத்தி வந்து அன்னபூர்ணிக்கு மேல தண்ணி எல்லாம் ஊத்தி ரெடி பண்றாங்க. ஆனா அந்த நேரம் பார்த்து அன்னபூர்ணிக்கு மயக்கம் வருது. அதையும் மீறி நான் தீயில இறங்க போறேன் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் சிந்துவும் கோயிலுக்கு வந்துடுறாங்க. உடனே மகா போய் இங்க எதுக்குடி நீ வந்த அப்படின்னு சொல்ல, இங்க கோயிலு இது வந்து பொது இடம். இங்கெல்லாம் நீங்க வந்து என்னைய வர முடியாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அங்க வந்து நின்னுக்கிறாங்க. நேரா போய் அன்னபூர்ணி கிட்ட இந்த மகா சொன்னா, அன்னபூர்ணி இருந்துகிட்டு அவ நின்னா நின்னுட்டு போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால மகாவுக்கு மூக்குடைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, தீயில வந்து இறங்க போற நேரத்துல கரெக்டா மயக்கம் போட்டு கீழ விழ, கரெக்டா நம்ம சிவாவும் ஆறுமுகமும் புடிச்சு கொண்டு போய் உட்கார வச்சிடுறாங்க. ஸோ இப்ப வேண்டுதலை நிறைவேற்றணுமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பூசாரி கிட்ட கேட்க, உங்க ரத்தம் சொந்தம் இல்லாம யாரு வேணாலும் நிறைவேற்றலாம் அப்படிங்கிற மாதிரி பூசாரி சொல்ல, உடனே சிந்து இருந்துக்கிட்டு நானே இறங்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அன்னபூர்ணி இருந்துக்கிட்டு இல்ல இல்ல இவ மட்டும் தீயில இறங்கவே கூடாது, நானே இறங்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே பூசாரி இருந்துக்கிட்டு உடம்பு சரியில்லாதவங்க தீ மிதிக்க கூடாது, அப்படி செஞ்சா வந்து அதை ஆத்தா ஏத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வந்து தீ மிதிங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்லையே இன்னைக்கே நிறைவேற்றி ஆகணுமே அப்படிங்கிற உடனே வேற வழியே இல்லை, சிந்து தான் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லி சிந்துவை போய் உட்கார வச்சு தலையில தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் தீயில இறக்கறதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம்.